ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வந்து அவுட்லைனுக்காகவும் கொடுக்கலாம், ஃபில்லிங்காகவும் கொடுக்கலாம். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேரலாக ஒரு சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டிச்சுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஆவரேஜாக கேப் எடுத்து இந்த மாதிரி டாட் வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கீழே இருக்கிற லைனில் இருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு செகண்டாக வச்சுருக்கிற டாட்டுக்கு நான் மூவ் ஆக போகிறேன். ஸோ கிளாத் லூஸ் ஆனாலும் இப்படி தான், நம்ம நீடில் கூடயே சேர்ந்து கிளாத்தும் வந்து மேலே தூக்கி வரும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு கிளாத் வந்து லூஸாக இருக்குன்னு. ஸோ எனக்கு அந்த டைம் வந்து லூஸாக இருந்துச்சு, நான் டைட் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி நம்ம இப்படி ஸ்டிச் போடும்போதும் நமக்கு வந்து ப்ராப்பராக வராது, நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி வரும். நம்ம ஸ்டிச் வந்து டைட்டாக போடும்போது இங்கே பாருங்கள் கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், நம்ம போட்ட ஸ்டிச் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கிளாத்தில் வந்து சுருக்கம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து மேலே இருந்த லைனில் இருக்கக்கூடிய செகண்ட் டாட்டுக்கு வந்து மூவ் பண்ணிட்டேன். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் ஒன்று நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கீழே வந்து நம்ம ரைட் சைட் போனோம் அப்படின்னா மேலே இருக்கிறதுல லெஃப்ட் சைட் வருவோம். இப்படி தான் பண்ணணுமானோ அப்படி கிடையாது. மேலே நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் போனீங்கன்னா கீழே வந்து ரைட் சைடு வந்துக்கலாம். கீழே நீங்கள் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா மேலே நீங்கள் வந்து ரைட் சைடு வந்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், பட் ஆப்போசிட்டாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கீழே இருந்து மேலே இருக்கிற லைனுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள், நான் லெஃப்ட் சைடாக மூவ் ஆகிட்டு ஒரு ஸ்டிச் போடுறேன், கீழே வந்து லாக் போடுறேன். அதே மாதிரி கீழே ரைட் சைடாக மூவ் ஆகுறேன், அங்கே வந்து நான் வந்து ஒரு லாக் போடுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு டாட்லேருந்து செகண்ட் டாட்டுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது மாதிரி மேலே இருக்கிறதுலேயும் நம்ம 2 டாட் வச்சுருக்கோம், கீழே இருக்கிறதுலேயும் 2 டாட் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டாட்லேருந்து லாஸ்ட்டு டாட்டுக்கு வந்து, அதாவது செகண்ட் டாட்டுக்கு வந்து நம்ம கிராஸாக இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கலாம். எனக்கு வந்து மணல் கிளாக் வந்து பார்த்துருப்பீங்கள்ல, அது மாதிரி தெரியும். ஸோ சென்டரில் வந்து கரெக்டாக ஒரு ஜிக்ஸாக்காக வந்து அந்த இடத்துல கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான மூமெண்ட். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம அந்த டாட் வர கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் டாட்லேருந்து தேர்ட் டாட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லாக் போட்டுட்டோம், தேர்ட் டாட்க்கு மூவ் பண்ணி ஒரு லாக் போட்டோம். இப்போ கீழே வரும்போது ரைட் சைடாக வந்துட்டோம். ஸோ கீழே ஒரு லாக் போட்டோம், தென் லெஃப்ட் சைடாக போயாச்சு, ஒரு லாக் போட்டு கீழே வரும்போது ரைட் சைடு. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சு ப்ராப்பராக வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த செயின் ஸ்டிச்சை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கேப் தெரியுது பாருங்கள். நான் போட்டிருக்கிறதுலேயும் வந்து கேப் தெரியுது, அது கூட தெரியாமல் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே அது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு லைன் போட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே ஸ்டிச் போடும்போது இந்த சின்ன சின்ன கேப் கூட தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளைல வந்து செகண்ட் டைப் பார்ப்போம். அதில் நான் அந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு நீட் பர்ஃபெக்ஷன் வருதுன்னு பாருங்கள். இதில் சின்ன சின்ன நமக்கு கேப் தெரிகிறதும் நம்ம வந்து பீடு கொடுத்து கவர் பண்ணிடலாம். பட் இதுவும் வந்து தெரியல, நம்ம பீடு கொடுக்கல அந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். நான் அதை நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செகண்டு பட்டர்ஃப்ளையும் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் பட்டர்ஃப்ளைக்கு நம்ம இந்த டாட்லேருந்து அப்பில் இருக்கக்கூடிய அந்த டாட்க்கு போகிறோம். அந்த டாட் எனக்கு ரொம்ப மூவ் ஆகிற மாதிரி தெரிந்தது, ஏன்னா நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து டாட் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான உங்களுக்கு அளவு வேணும்னா ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது. ஸோ இது வந்து நம்ம செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே இந்த ஸ்டிச்சு கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக பண்ணிவிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிற தன்மையில் தான் இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கர்வான ஒரு நெக், ஒரு டீப் யூ மாதிரி வரும், அல்லது வந்து ஒரு போட் நெக் மாதிரி வரக்கூடிய அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி பேரலாக 2 லைன் போட்டுட்டு நீங்கள் அந்த லைனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். கர்வில் வந்து உங்களுக்கு வரதை பாருங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன பிக்சர் எடுத்து அதில் நீங்கள் ஃபில்லிங்காக கூட இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கர்ட் இருக்குது அப்படின்னா ஸ்கர்ட்டில் வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்கர்ட் டைப்பில் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த ஸ்கர்ட் உள்ளே வந்து ஃபில்லிங்காக சின்னதாக இந்த மாதிரி பேரல் லைன் போட்டு கூட நீங்கள் வந்து ஃபில்லிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பிரிண்டர் ஸ்டாப்பில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஃபில்லிங்க்காக இதை கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து நெக்லைன்லேயும் இதை வந்து கொடுக்கலாம் நீங்கள். அதனால் இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைல ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பீட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா
அந்த மணல் கிளாக் மாதிரி இருக்கக்கூடிய அல்லது அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கக்கூடிய சென்டர்லேயும் நம்ம பீடு கொடுக்கலாம். நான் இப்போ ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுட்டு கரெக்டாக அந்த சென்டர் பார்ட் வரும்போது ஒரு பீடை லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு இடையில வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து மணல் கிளாக்கோடைய சென்டர்லேயே நான் வந்து அந்த பீடு வந்து லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் பீடை. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை சென்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் அந்த டைமண்ட்க்கு சென்டரில் வரும்போது நீங்கள் ஒரு பீடு வந்து லாக் பண்ணிக்கலாம். இல்லை பீடெல்லாம் எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்லேயோ அல்லது வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் த்ரெட் இருக்கும் அதை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டிங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக எம்போஸ்டாக தெரியும். பீடு கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய அந்த லைட்டாக பிசிறு பார்ட்லாம் நமக்கு தெரியுது இல்லையா, சின்ன சின்ன கேப்ஸ் தெரியுது, நம்ம லைனில் வந்து அன்இவனாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நம்ம கவர் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் வந்து ஒரு பீடு வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் அது பார்க்குறதுக்கு இன்னும் நீட் லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்கள் வீட்லேயே வந்து ஆரி கற்றுக்கலாம். ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஏர்ன் பண்ணுறதுக்கு வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு கிடைக்கிற டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குட்டியாக நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான். இப்போ வந்து என்னாலையும் வந்து ஏர்ன் பண்ண முடியுது, ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நானும் வந்து வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஃப்ரீயான டைமில் தான் இந்த மாதிரி நான் ஆரி வந்து ப்ளவுஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 6 months முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கற்றுக்கிட்டது வந்து 2 years பேக்கு. பட் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 6 months முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து என்னாலையும் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயத்தை நான் இங்கே வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுட்டு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.